எப்போதுமே நேர்மையான சிந்தனை கொண்டவங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். வீரம், நம்பிக்கை, அன்பு இது எல்லாமே கொண்டவங்க. சுதந்திரமான மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பால் வரக்கூடிய நிலைகள் என்ன, மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவிலிருந்து நீங்குவதற்கான அமைப்பை பெற நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறனால வியாழக்கிழமையில நீங்கள் மனமாற முருகப்பெருமான வழிபட்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு உருவாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தனுசு ராசிக்காரங்க சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடர் நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வீரமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்க தான் நீங்கள். இயற்கையிலேயே வீரமான சாகச விஷயத்தை நிறைய செய்வீங்க. எல்லார்கிட்டையுமே அன்பாக பழக்குவீங்க. யாருக்கிட்டையும் பாருங்கள் அடிமை இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. தற்பெருமை அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த தற்பெருமையுமே மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமையும். நேர்மறையான மற்றும் நம்பிக்கை கொண்ட மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்பவும் சிறப்பான செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். வயசு வித்தியாசம்லாம் பார்க்கவே மாட்டீங்க. ஏழை எளிய வித்தியாசமும் பார்க்க மாட்டீங்க. எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே சகஜமாக பழகக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த வயதில் ஒரு தடையே கிடையாது உங்களுக்கு. புதிய இடங்களுக்கு பயணம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எப்பொழுதுமே பயணம் செய்ய சொன்னால் கூட செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பயணம் செய்யறதுல அதிகம் ஆர்வம் கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். புதுசான விஷயத்தை பார்க்கணும், புதுசான இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். பெண்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு உதவுறதுல அதிகமாக ஆர்வம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். எந்த ஒரு முரண்பாடான விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. பெரும்பாலும் நல்ல விஷயத்திற்கு தோள் கொடுப்பீங்க. நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தால் சில பின்னடைவும் வந்திருக்கும். ஆனால் அந்த கோபத்தோட விஷயம் என்னன்னு பார்த்தா நல்லதுக்காக தான் கோபமே பட்டிருப்பீங்க. இப்படி எல்லா விஷயத்துலையுமே எல்லா வகையிலுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க இல்லையா. உங்களுக்கு இப்போ கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றத்தால் என்ன மாதிரியான நிகழ்வுகளும் மாற்றங்களும் தாக்கங்களும் ஏற்பட போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் வாங்க நாம் இப்போ முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே தனுசு ராசியில் இருக்குது. உங்களுக்கு இப்போ பாருங்கள் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலை அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சி சஞ்சாரம் செய்கிறாரு. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு கிரக நிலை அமைப்பால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் உங்களுக்கு தேவையில்லாத சின்ன விஷயத்துலையுமே மனசஞ்சலம் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்கும். மற்றவங்க கிட்ட அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகளை நீங்கள் வராமல் தடுக்கலாம். தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டை சச்சுரவுகளோ செய்யாமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் அனுசரித்து போனால் நன்மைகளை பெறலாம். இல்லைன்னா சில சிக்கல்கள் வரும். சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கோபப்பட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கிடாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும். கோபம் சில பின்னடைவை கொடுத்துடும், கவனமாக இருங்க. அதே போல் வரவு இருப்பது போலவே செலவும் கொஞ்சம் இருக்கும். திடீர் பண தேவை வரலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலுமே ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிறது நல்லது. கோபப்படாதீங்க. அப்படி கோவப்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் பின்னடைவும் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கை வரவதுக்குமே தாமதத்தை கொடுத்துடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டேயுமே விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதனால் கொஞ்சம் தாமதப்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடு உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை தருவது போல இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பிள்ளைங்கிட்ட அனுசரித்து செல்வதும் அவங்களோட போக்கில் விட்டு பிடிக்கிறதும் நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதால் நன்மைகளை பெற முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் நம்பிக்கை உருவாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும். கோச்சார சந்திரன் சஞ்சாரம் நல்ல பலனை உங்களுக்கு தராரு.
மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வதால் நன்மையை பெற முடியும். ரொம்பவுமே பொறுமையாக கவனமாக உங்களோட பாடத்திட்டங்களை படிக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் உங்களை விட்டு விலகிடும். மருத்துவ செலவு குறைந்து காணப்படும். அரசு பணியில் உள்ளவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு வீணாக ஆளாகிடாதீங்க. பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதால் நன்மைகளை பெறுவீங்க. கூட பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வீங்க. சண்டை சச்சரவு நீங்கும். குடும்பத்தில் இன்பமான சூழல் உருவாகும். திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் இப்பொழுது கிடைக்கும். அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தை பெற போகிறீங்க. பிள்ளைங்க பாராட்ட பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க. இது வரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த எதிரி உங்களை விட்டு விலகி செல்வாருங்க. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள், பொது காரியத்தில் உள்ளவங்க சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற போகிறீங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதிகளுக்குள் ஒற்றுமை வரும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நினைச்சபடி பண வரவுகள் உருவாகும். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவீங்க. உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் நாகதேவியை வணங்கி வருவதால் நன்மைகளை பெற முடியும். லட்சியங்கள் எண்ணங்கள் இது எல்லாமே ஈடேறும் ஒரு சிறப்பான கிரக நிலை அமைப்பு இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் ராசியை தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி பகவான் பார்க்குறாரு. இதனால் நன்மைகள் வரும், எண்ணங்கள் ஈடேறும். லட்சியம் எண்ணம் கனவு இது எல்லாமே பலிக்கும். மந்தமான தன்மை குறைந்து விரைந்து செயல்படக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்குது. மனசில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். தைரியமாக எந்த விஷயத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஆற்றல் உருவாகும். தைரியத்தோட மனம் விரும்பும் எல்லா செயலையுமே சிறப்பாக செஞ்சு சாதனை புரியக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொன்பொருள் சேர்க்கை, செல்வம், செல்வாக்கு இது எல்லா விதமான பாக்கியங்களுமே பெறக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறார். இடமாற்றம் இருந்தாலும் அது ஒரு பதவி உயர்வாக கூட இருக்கலாம், ஊதிய உயர்வாக கூட இருக்கலாம். சின்ன இடமாற்றம் வரும். அல்லது இப்போ குடியிருக்கிற வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு கூட குடிபெயரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எல்லா வகையிலுமே நன்மை பிறந்தாலும் இந்த தொழிலாளர்களுக்கு பாருங்கள், மேல் அதிகாரிகளாக சின்ன சின்ன தொல்லை தொந்தரவும் அவ்வப்போது இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக உடல் அசதி ஏற்படும். கூட பிறந்தவங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உடல்நிலை பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்க்குறது நல்லது. உடல்நிலையிலிருந்து பாதிப்பு நீங்கும். எதிர்பாலினத்திற்கிட்ட பழகும்போது ரொம்பவுமே கவனமாக பழகணும். ஆன்மீக வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. மலை போல வந்த துன்பம் பனி போல விலகும். இந்த வாரம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதுல அதிகமாக ஆர்வமாக நீங்கள் செயல்படுவீங்க. எதிர்பாராத தனவரவு, புத்திர பாக்கியம், சுப காரியம் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படும். தொழிலில் புதிய விரிவாக்கம் செய்வதால் எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற முடியும். இந்த மாத தொடக்கத்தில் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுங்க. மாத இறுதியில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. நிலையான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் ஆசைகளையுமே தீர்த்து வைப்பீங்க. குடும்பத்தில் ஆசைகள் நிறைவேறதுனால குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். அதே போல் புண்ணிய யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். இந்த வாரம் குடும்பத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை இணையதளத்தில் வீணடிக்காதீங்க. அதே போல் கருத்தாக படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். வருமானம் அதிகரிக்கும். உள்ளம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அதே போல் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் தத்தளித்த உங்களுக்கு சில வாய்ப்புகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். அதே போல் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக வரன் பார்த்து செட் ஆகலை அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இப்போது நல்ல வரன் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல வரன் உங்களுக்கு சேரும். பெரும்பாலும் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். கோபத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதும் பின்னடைவு எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்படாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும். வரக்கூடிய எல்லா நன்மைகளுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பால் நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.